தமிழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்த மனம் உள்ளதாகவும், ஆனால் பணம்தான் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள தென்னிந்திய வர்த்தக குழுமம் கலை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் சாமிநாதன், தமிழர்களின் வரலாற்றுகளையும் சோழர்களின் போர் வீரத்தையும் தெரிந்து கொள்ள தமிழ் சுற்றுலா பயணம் பெருமளவில் பயனுள்ளதாக அமையும் என குறிப்பிட்டார். இளைஞர் சமுதாயத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதுதான் முக்கியமான செயலாக உள்ளதாகவும், அதிலே அதிக ஆர்வத்தை தமிழக அரசு காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழக அரசு பல திட்டங்களை செய்ய மனமுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சாமிநாதன், அதற்குரிய பணம்தான் பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவித்தார். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை போன்ற பகுதியில் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற அந்த அரிய வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக இன்றைக்கு இது போன்ற எடுத்திருக்கிற முயற்சிகள் இதுதான் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நமக்கு நாமே என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பொதுமக்களுடைய பங்கு, பொது நிறுவனங்கள், நம்முடைய அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் போன்ற அமைப்புகளின் சார்பில் இன்றைக்கு இது போன்ற தொழில் அதிபர்கள் இன்றைக்கு ஒத்துழைப்போடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது தான் அந்த பொதுமக்கள் பங்கு பெறுகிற நமக்கு நாமே என்கிற திட்டம். அதுபோல தான் இன்றைக்கு இந்த திட்டம் நிச்சயமாக இந்த அரசுக்கு ஒரு நமக்கு நாமே திட்டம் போன்று நிச்சயமாக